இந்த இரணையாட்சிதன் வருகிறால் கைகட்டி வாய்பத்தி எனக்கு முன்பாக வரக்கூடிய அவைக்கான இங்க வந்து நான் அமர்ந்து மச்சான் வேலை என் பாச்ச கொஞ்சம் பைத்து பூச்சி பச்சா அட உன் பைசா போட போடுங்க பானை விட்டுங்கிறா
மாற நல்லா நாகர் கடா வட்டம் பின்ன பின்ன சிரிக்காதடா ஏண்டோ கூத்து வேலை பத்தி நான் சிரித்தால் உனக்கு சூட்டு மாயம் எப்படி பத்திரம் என்ன நடந்த கடை உன்ன நடப்பான்னா யாரு நடந்த கடை நடப்பான்னு கேக்குறா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இதுடா ஆமாண்டா சொல்ற அதோட நல்ல விஷயத்தை தானே சொல்றேன் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் ஆமா இது இருக்க வச்சுதான் உன்னை ஓங்கி ஓங்கி அடிக்க வேண்டியதாங்க கட்டிங்க அந்த பின்னத்துல கட்டிங்க அந்த போட்டா நான் போட்டேன் ஓ ஏன் போட்டா இருக்க ஏன் போய் யாரு பண்ணுங்க தோல் உரிக்கிறா தோல் உரிக்கிறா தோல் தான் உரிச்சுக்கிற ஆடு தோல் உரிச்சுட்டோம் பாடி கட்டு நல்லா இருக்கும் இப்ப நல்லா பாடி கட்டு பொண்ணோட நல்லா இருக்குடா டேய் நல்லா இருக்குங்க சொல்லுங்க இங்க என்னடா என்ன நடப்பானா யாருக்கு நடப்பானா எனக்கு நடப்பே வெளியே வரும்போது ஒரு அடி கூட அடிக்க மாட்டேன்ற மாணவரை போட்டு அடிக்குது நான் சொன்னா அடிச்சுட்டு போறேன் உட்காருக்கிறீங்க உட்கார்தான் உங்களுக்கு மரியாதை உட்காருக்கிறீங்க புடவை கட்டு வந்துக்கிறேன் ஆம்பளை பேர் துணி போட்டாரு பொம்பளை துணி போட்டு வந்துக்கிறேன் உட்காருங்க உட்காந்து பேசுறா சொல்லுங்க ஐயா டேய் அமர்ந்து கொண்டு பேசனா அது சரி வரானே சரி அதனால எழுந்து நின்று பேசுறேன் சொல்லுங்க நீ கேட்டல விளக்க ஏண்டா இது வந்து போற வருஷத்துக்கு நாங்க இது மாதிரி ஆடை தான் கொண்டு வருவோம் ஓஹோ போற வருஷத்துக்கு ஒரு கச்சிட்டே ஓஹோ ஒரு கச்சிட்டே இந்த வீசகத்தை சரி இப்படி தடவி இந்த தொடைய தட்டி நல்லா தங்குது ஆனா சிரிக்காத ஏண்டா ஐயா வேலை பத்தி கண்ணில பிசு அடிக்குது பாருங்க என் கல்ல தண்ணி கொடுத்துப்பா நான் அடி வாங்குறது உனக்கு பிடிச்சது அடிக்குது அடிக்கிற தெவிடியா போய் ஒழுங்கு அட்டையா அடிக்குது அடிக்குது அந்த பொண்ணாவ சொத்தன கேளா வேண்டா மைராஜமா மைராஜமா சொந்த துணியா இருந்தா பரவாயில்ல சொந்த துணியா இருந்தா பரவாயில்ல அடுத்த வேசக்கார துணியை மாயிட்டு வந்துட்டா போல இப்ப அடுத்த வேசத்துக்கு ரெடி ஆகுது நான் வந்த உடனே நான் பழிச்சுன்னு நிக்கணும் அந்த துணி மணியை காட்டணும் அடுத்த வேசத்துக்காரனுக்கு கொடுக்கணும் அவன் உள்ள கேட்டு நடக்கிறான் அதனால தான் டேய் வராங்க இதெல்லாம் கைட்டு இதான் சொந்த துணிக்கார யாரா கொசல அவன் வெளியே அப்ப அவன் சொந்த துணியா இருந்தா வெடிக்காத இருக்க அந்த துணியை கட்ட மாட்டான் இவன் வருவாங்க பையா அடிக்கிறீங்க நல்ல
நல்லா அடிக்கிறீங்க. உங்க அடி பிடிக்குது, நீங்க வந்துக்கிற வேஷம் பிடிக்குது, நீங்க பேசுற பேச்சு பிடிக்குது, நீங்க பேசுற வசனம் பிடிக்குது, எல்லாம் பிடிக்குதுங்க. ஒண்ணே ஒண்ணு தான் பிடிக்கல. ஒண்ணே ஒண்ணு தான் பிடிக்கல. என்ன பிடிக்கல? இந்த பொம்பளை மிரியாட்சி நடக்கிற பிச்சை. அதுனா அது பிடிச்சிக்கினே அடிக்கிறான். இல்லைங்க, ஆண்களை மாதிரி அடிக்கணும். அதுனவா நானும் சொன்னேன் சரியா தெரியலங்க அவனுக்கு. அளவு எதுல இருந்து புடிச்சான்னு தெரியல அவனுக்கு. எதுல இருந்து புடிச்சான்? அதுல சரி போறது ஷூ வர்றது கம்மியாச்சு. இது மேல போடுறான். என்னடா பண்றீங்க? நீ அருள போடுற அங்கதான். 9 39 என்ன 9? அது 9. நோட் பண்ணிக்கோ. 9 29 செஸ்ட் மார்பளவே. அத வந்தா எடுங்கடா கம்மு நில்ல. புல்லல 9 புல்காங்க கையளவு புல்ல போட்டா இல்ல. இங்க தான் சரி போகுது. இப்போ கம்மன் இல்ல. இங்க தான் சரி போகுது. அது தானடா கம்மன் இல்ல. இப்பதான் சுற்றளவு பாப்பாரே நம்ம. இப்பதான் சுற்றளவு பாப்பாரே நம்ம. ஏங்க கம்மன் இல்ல. கம்மன் இல்ல. பேண்ட் வந்து ஃபுல்லாவே ஏத்தாச்சு. இப்போ இதெல்லாம் தான் நம்ம இருப்போம். ஓ இதுல இருந்து. ஆமா அப்படியே தான் பேண்ட் வருமா? ஆமா. ஏய் என்னடா பண்ற? ஏதோ தடுக்குதா? ஏதோ தடுக்குதா? ஏய் என்னடா தடுக்குது? ஐயோ அப்பா. இவனுக்கு வேற வேற ஆபரேஷன் பண்ணிக்கலாம் போல. ஆமா இடிக்குது கொஞ்சம் மேல தூக்குங்க. கொஞ்சம் மேல தூக்குங்க. எதை தூக்குறா? இத தூக்கி அப்பா புடிச்சுக்கப்பா. புடிச்சுக்கோ. 9 9 எந்த சேர்த்தா அரை 9 சேர்த்தா அரை. ஏண்டா அளவெடுக்கிற கம்யூனிட்டி வந்து கையை எடுத்த சரி, மார்பை எடுத்த சரி, இடுப்பு எடுத்த சரி. இங்க என்னடா தடுக்குது? ஏண்டா காவலா பையா வாடா ஊர்ல தான் வட வச்சாங்க. இவன் என்ன எத்தனை வடை கப்பான்? வட இங்கே நாங்க மூடு வந்தா மாத்தி அடிச்சிடுவோம். மூடு வந்தா நாங்க மாத்தி அடிச்சிடுவோம். இதுல யாரு ஆம்பளை யாரு பொம்பளை? இடம் வச்சாச்சு அடக்க மாட்டேன். இங்க நான் சூர வேஷக்கண்ணா இல்ல நான் மென்டலா இல்ல நீங்க காரிகண்ணா? இல்லங்க, இல்ல நான் சூர வேஷக்கண்ணா இல்ல நீங்க சூர வேஷக்கண்ணா? மக்களா ஓய்ங்களா? ஐயோ பாருப்பா குடு பாருப்பா குடு ஏய் ஏய்
வாரிப்புடா நீ பாடு ஓடாரு அப்ப நோபால் காட்டாரு நோபால் நான் எப்படி நினைப்பேன் அப்படியே அம்மா ஊருக்கார சொல்றாங்க இப்ப நினைச்சிருப்பான் அவனுக்கு கண்ணை இப்ப நினைச்சிருப்பான் இப்ப நினைச்சிருப்பான் நம்மளே பப்னு ஆடிருக்கான் பழக்கத்து இந்த பப்னு வாசக்காரே சூர வாசக்காரன் அப்ப அவனுக்கு தான் சூத்த கேக்குறானுங்க நினைச்சிருப்பான் அவனு உட்காந்துட்டு அதான் மதிப்பு மரியாதை கூட வந்து போறியடா நேற்று தான் ஒடிஞ்சு போய் கம்பெனில 10 வச்சு எடுத்துட்டு வந்தாங்க நிம்மதியா போடுவாங்க நேற்று தான் கம்பெனில காலையில 10 வச்சு எடுத்துவாங்க நிம்மதியா போடுவாங்க என்ன இது பேரு இது கதை ஆமா கதாயுதம் ஆமா இது எங்க நம்ம சொல்றேன் ஏண்டா ஓராகற குண்டான 10 வைக்க வேண்டியது கதாயுதம் அவன கொஞ்சம் தார மேல உனக்கு பகுல் பிகுல் ஊதிர உனக்கு இதுவா கதை சொல்லுங்க ஐயா உன்னை அடிக்க மாட்டேன் சொல்லுங்க இத பத்தி பேசக்கூடாது சரிங்க கம்பெனி அவமானப்படுது சரிப்பா ஏண்டா வா காவலா வா என்னரமை காவல் ஆமா இந்த சோனிதாபுரி நாட்டை சோலபுரிக்கு போறியா அது மாதிரி தான் கறீங்க மந்திரி உன்னை பற்றி புகழ்ந்து பாட வேண்டும் சொல்லுங்க ஆமா சரி காமதி உண்மை இனிமேல் நடக்க போவது சொல்லுங்க கதை சொல்லுங்க ஏன்டா கால சம்பந்தம் அரண்மனை ஏகப்பட்ட வேலை வேலையை பார்த்து வரத்தோம் இல்லையா சொல்லுங்க சரி அது போகட்டும் சரி. இது எந்த நாடு இதுதான் தமிழ்நாடு தமிழ்நாடு ஆந்திராவா கேரளாவா ஏன்டா ஆந்திரா தமிழ்நாட்டுல ஆடிக்கிறோம் ஏன்டா அப்புறம் என்ன இங்க நடத்தக்கூடிய நாடகம் என்ன 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 இது என்ன பக்த பிரகலாதன் ஏய்! இது, பக்த பிரகலாதன் சரித்திரம் சொல்லுங்க ஐயா ஆமா இந்த பக்த பிரகலாத சரித்திரத்துல சரி நான் வேடம் கொண்டிருக்கின்றேன் நான் யார் இந்த சோனிதாபுரி ஆளக்கூடிய சமா இரணியாட்சியன் இரணியாட்சியன் சொல்லுங்க நாங்கள் வாழக்கூடிய இந்த நாடு தேசம் இது இந்த நாடு எது சோனிகாபுரி கோட்டை கோட்டை இந்த சோனிதாபுரி நாட்டை சீரம் சிறப்போடு சமா அரசாட்சி புரிந்து பலே யாராரு யாரு எனது அண்ணன் இரணியகசிபு இரணியகசிபு ஆமா நான் இரணியாட்சியன் இரணியகசிபு இரணியாட்சியன் நாங்கள் யாரோருக்கு பிறந்த தெரியுமா யாருக்கு டேய் காவலா நன்றாக புரிந்து கொள் சொல்லுங்க காசிப மகரிஷிக்கம் அரகர அரகர சொல்லுங்க ஐயா காசிப ரிஷிக்கம் திரியன் அம்மையாருக்கும் சதாங்க யாருக்கு சிட்டி நீ சொல்றதா சொல்லுங்க திருப்பி திருப்பி என்ன ஏய் எனது தந்தை காசிப மகாமுனிவர் காசிப மகாமுனிவர் ஆமா சரி எனது தாயார் சிட்டி நீ சொல்றதா சொல்லுகிறா நான் இரண்டு எழுத்துடா ஆமா
சிதி சிதி சின்ன பசங்க சரி, அது சாப்பிட்டுட்டு வா. அது சாப்பிட்டுட்டு வா. அது வரலாம், சாப்பிட்டுட்டு வா. டேய் நீ திதின்னு சொல்லு மேடி மேடி என் வாயை கால்பாது. டேய் நீ சொல்லு திதின்னு சொல்லு வரலாம் விட்டு போனோம். ஏன்டா? ஏன் புட்டு தூங்கி இருக்கிறேன்? என்னது ஏய்! ரெண்டு எழுத்து வரலாம் விட்டுடு. என்னத்த ஒண்ணு வேற கதிக்கு வா. என்னத்த கதை மேடி மேடி அதே போய் கழிப்பு கிடக்காது. எதாத்த என்னத்த சரி விடு, சரி விடு, சரி விடு. விடு. இது என்ற அம்மையார் அக்கா ஆ. இரணியன் சபா, இரணியாச்சுதன் பிறந்தான். செத்தாங்க. எப்படி பிறந்தான்? எப்படி? டேய், ஓ, எனது தந்தையாகப்பட்ட காசிப மகரிஷி ஆ. சிவனை குறித்து தவத்தில் இருந்தார். சரி. ஆமா ஆ. என் தாயாகப்பட்ட திரு என்று சொல்லக்கூடிய அம்மையார் அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்து ஆடவன் துணை வேண்டும் என்று ஆ. செடி கொடி மரங்களை அத்தனையும் கட்டி தழுவினான். சரி. ஆனால் அவளுக்கு இந்த காமம் என்று சொல்லக்கூடிய ஆ. அந்த பசி அடங்கவில்லை. பிறகு நாரத முகமனியர் வந்தாராம். ஆ. வந்து உனக்கு இந்த காமத்தை அடக்க வேண்டும் என்றால் அதனால இவரை மத்திரமலை பருவத்திலே காசிபரிஷி என்று சொல்லக்கூடிய ஒருவன் சரி. தவத்தில் இருக்கின்றான். ஆ. அவனிடம் சேர்ந்து நீ குழந்தை பெற்றுக் கொள்ளலாம். டேய், ஓ. அந்த காசிபரிஷிக்கு ஆ. எத்தனை பொண்ணுகள்? எத்தனை? 13 பொண்ணு திருமணம் செய்யலாம். 13 பொண்ணு. ஆமா. செத்தாங்க. அது ஆ. திதி வர்ணம் என்று சொல்லக்கூடிய ஆ. 13 பெண்களை திருமணம் செய்திருக்காங்க. சரி. அந்த 13 பெண்கள் தான் ஒரு பெண் ஆ. திதி என் தாய். ஆ? ஆமா. செத்தாங்க. அப்படி திருமணம் செய்து கொடுத்த இந்த தாயாலே இவர்கள் அந்த காசிபரிஷியை கட்டி தழுவும் போது ஆ. காமத்திலடா ஆ. கட்டி தழுவும் போது அப்பொழுது பிறந்தவர்கள் தான் இந்த இரணியன் இரணியாச்சிரன். இரணியர் இரணியாச்சுதான். செத்தாங்க. காவலா என்ன கூட போறேன்னா? உடை. தாய் காவலா ஆ. இந்த அசுர குலத்திலே ஆ. முதலில் உதித்தவன் தான் ஆ. சோமகாசுரன். சோமகாசுரன். ஆமா. செத்தாங்க. இந்த சோமகாசுரனை ஆ. என்ன செய்தான்? என்ன? பிரம்மன் கரத்தில் இருக்கக்கூடிய 4 வேதங்களை பிடுங்கிக் கொண்டு சரி. ஆழி என்னும் சமுத்திரத்தில் ஓடி புகுந்தான். ஆமா. அதை பார்த்து ஆ. இந்த தேவர் மூவர் அனைவரும் நாராயணனை முறையிட்டார். சரி. அதன் பிரகாரம் நாராயணன் என்ன செய்தான்? என்ன? அந்த மச்சம் என்று சொல்லக்கூடிய செல்கண்ட உணர்வு எடுத்து ஆமா. அப்பொழுது அந்த சோமகாசுரனை கொண்டு முடித்து ஆ. அந்த பிரம்மனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய 4 வேதங்களையும் எடுத்துக்கொண்டு பிரம்மனிடத்தை ஒப்படைத்தான். சரி. ஆனால் எங்கள் குலவையே கருவர்த்தானே அந்த நாராயணா ஆ. சும்மா விடலாமா? விடக்கூடாது. ஆ. இந்த சோனிதாபுரி நாட்டை சரி. நாங்கள் இந்த அண்டம் முழுவதும் நாங்களே ஆண்டு கொண்டு வருகிறோம். சாபா. எப்படி? இந்த அண்டம் முழுவதும் ஆ. மடுல புகின பதிவன் மணிமகன் மன்னன் அன்னகதிபன் இந்த சோனிதாபுரி ஆளக்கூடிய இந்த இரணியன் இந்த இரணியாட்சியன் வாழ்ந்துகிறது. ஆமாங்க. அது மட்டும் கிடையாது. 8 திக்கு 16 கோணம் எங்களே அரசாட்சி கொடுத்து வாழ்ந்தவர். உண்மைதாங்க. எப்படி? திக்கி விஜய தோரண தோரண கதிகால ஆமாங்க. எனது அண்ணன் என்ன உரைத்தார்? என்ன? அந்த நாராயணை ஆ. எங்கு சென்றாலும் வீரனாக உண்மை. அதனாலே தம்பி சொன்னியாச்சுதா ஆ. அந்த நாராயணை சிறைபிடித்துக் கொண்டு வர என்று கட்டளை. சரி. ஆனால் அந்த நாராயணனை பார்க்க வேண்டும். ஆ. எப்படி அவனை பார்க்க வேண்டாம்? யாரா? நாராயணா. சொல்லுங்க. ஏண்டா, என் கோழியம் தீர்த்தியை இப்படி கொண்டு சரி. ஆமா அவனை பார்த்தேன். யாரா? அந்த திருட்டு தேவடியா பையனை பார்த்தேன். யாரு? அந்த தேவடியாவுக்கு போன கரிமுஞ்சி பையனை பார்த்தேன். யாரு சொல்லி தரதா கேக்குறீங்க? ஏண்டா, யாரு? யாருதான் கேக்குறேன் நானு? ஏண்டா, ஓ. என் தாயாதியான சோமதாசனை கொண்டானே ஓ, ஸ்ரீம நாராயணன் அவனை பார்த்தியா? உங்களுக்கு எதிரி. நாயா பாக்குறேன். இதான் உனக்கு கடிச்சு தண்ணி. ஏண்டா குடிச்சிட்டு இப்பயே. வரிமா குடி. வா. வரிமா குடி. தருடா உன்ன மனசு சொல்றா. ஒண்ணுமா? தருடா பையா. தருடா பையா. சீக்கிரம் குடிச்சிரு. இன்னும் மலக்கு நறுவு இருக்கு. வா. வா.
அந்த நாராயணனை பார்க்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? என்ன இதோ இருக்கின்றதே. ஆமா இது என்ன? இந்த பாராய பிரபஞ்சமாக சொல்லக்கூடிய இது பூமி. ஆமா இந்த பூமியாகப்பட்டவள் ஒரு பெண். சபா இந்த பெண்ணாகப்பட்டவள் யார்? பூமாதேவி. அந்த பூமாதேவி. ஆமாங்க. அந்த பூமாதேவி அந்த நாராயணனுக்கு என்ன வேண்டும்? வாவ் என்ன வேண்டும்? மனைவி மனைவி. நல்லா தானே இந்த அப்பா பையன். ஓய். இந்த பூமியாக இருக்கின்றாளே இந்த பூமாதேவி, சரி எனது அண்ணன் கட்டளை இருக்கிறார். ஆமா இந்த பூமாதேவி அந்த மதுரமதி அடித்து சரி வாயாக சுருட்டி அதுல விதல பாதாள என்று சொல்லக்கூடிய லோகத்திற்கு தூக்கி வர சொல்கின்றார். சபா ஆமா. இப்போ அந்த நாராயணனை பார்க்க வேண்டும் என்றால் இந்த பூமாதேவி அடித்து சிறப்பிடிக்க வேண்டும். ஓ பூமாதேவி சிறப்பிடித்தா நாராயண வருவான். அதானே கொடிய போடு. 8 திக்கு சபா 16 கொண்ட 4 திசைகளில் ஒரு திசையில் நின்று இந்த பூமியை அண்டம் மதுரபடி அடி அண்டம் அதரமதி